அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குர்ஆன் காலேஜ் வகுப்பில் 15வது கிளாஸில் இருக்கோம். அது சம்மந்தமாக உஸ்தாத் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வை அறிதல் பற்றி நம்ம அன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். என்னென்னா அல்லாஹ்வை அறிதல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிகிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இறையச்சவாதிகளாக நம்ம மாறணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்ம அறிஞ்சிருக்கணும், அதோடைய பண்புகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹுஸ்னா அப்படிங்கிற ஒரு பேருக்கு இப்போ ஹுஸ்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா, அது அழகிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். குர்ஆனில் ஏகப்பட்ட இடத்துல அந்த மாதிரி சொல்கிறான். சூரத்துல் தாஹா 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 59வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் சொல்கிறான். அப்புறம் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். 7வது அத்தியாயம் அன்ஆம் அதில் 180வது வசனத்தில் அழகிய பெயர்கள் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை குறிக்கும் விஷயமாக தான் அது இருக்குது. இப்போது செவியேற்பவன் அப்படின்னு அல்லாஹ் தன்னை சொல்லிக்கிறான். அப்படி செவியேற்பவன் அப்படின்னா மனிதனுக்கு சில பேருக்கு பேர் வைக்கிறாங்க. அவனுக்கும் மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான வித்தியாசம் மிகப்பெரியது. இப்போ செவியேற்பவன் அல்லாஹ் குர்ஆனில் தன்னை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய செவி எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்தையுமே கடலில் என்ன நடக்குதுங்கிறத செவியேற்பவன், நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத செவியேற்பவன், எல்லாத்தையுமே அந்த சொல்லுக்கு ஒரு கற்பனையே பண்ண முடியாது. அந்த வார்த்தைக்கு மொழியே இல்லை. அதை மீனிங் சொல்கிறதுக்கு நம் மொழியில் வார்த்தைகளே கிடையாது. அப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவனாக தான் அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை அந்த மாதிரி வைத்து தன்னை அழைக்க சொல்கிறான். அதுவே சிறப்பு வாய்ந்தது. அப்புறம் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நமக்கும் மாற்று மதத்துக்காரர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி அவங்கள பார்த்து நாமளும் என்ன சொல்லலாம், இறைவன் தூணுலையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய இருப்பிடத்தை ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறான். அது அர்ஷின் மீது அல்லாஹ் அமர்ந்திருக்கான். அந்த அர்ஷின் மீது அமர்ந்திருக்கான்ங்கிற வார்த்தைக்கு நம்ம மீனிங் சொல்லவே முடியாது. இறையாசனம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். அங்கேருந்து தான் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி தான் விளங்கணுமே தவிர நாம் நினைக்கிற தூண்கள்லையும் துரும்புகள்லையும் இருக்கிறதா நம்ம ஒரு நாளும் கற்பனை பண்ணக்கூடாது. இன்னொரு தவறான நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் கவலை அடைகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அல்லாஹ் மனிதர்களுக்காக கவலை அடைகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில் பார்க்கும்போது அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் 2577வது ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அநீதி இழைப்பதை அல்லாஹ் கூறுகிறான். அநீதி இழைப்பதை எனக்கு நானே ஹராமாக்கினேன். உணவு தருகிறேன், மனிதர்களுக்கு உணவு தருகிறேன், ஆடை தருகிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன், கேடும் நன்மையும் செய்ய முடியாது. எனக்கு கேடும் நன்மையும் செய்ய முடியாது, யாராலையும் கேடும் நன்மையும் செய்ய முடியாது, என்னை நெருங்கவே முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஹதீஸில் சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்புறம் அல்லாஹ் பார்க்கவே முடியாது. அந்த அல்லாஹ் அந்த இதை நம்ம உலகத்துக்கு கொடுக்கவே கிடையாது. 7வது அத்தியாயம் 143வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உன்னை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னை நீர் காணவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போது தூர்சினை மலை மலைக்கு அதை கொடுக்கும்போது மலை சிதறுனுச்சு.
சிதறின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, மூர்ச்சை ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து 2வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் வந்து தூசுநாய் மலைக்கு வந்து தூசுநாய் மலைக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களை கூட்டிகிட்டு போகும்போது அப்போ உள்ள மக்கள், பனு இஸ்ராயேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உன்னுடைய இறைவனை பார்க்காத வரைக்கும் நீ தூதர் அப்படிங்கிறத நாங்கள் நம்பவே மாட்டோம்னு ரொம்ப ரொம்ப கோபமாக சொன்னாங்க. ஒரு திமிராக சொன்ன உடனே அல்லாஹ் வந்து அந்த இடத்துலேயே அவங்களுக்கு வந்து மரணத்தை கொடுத்தான். அப்போது அந்த கேட்குற விதமும் இருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, திமிரா நான் வந்து பார்க்காத வரைக்கும், அல்லாஹ்வை பார்க்காத வரைக்கும் உங்களை வந்து நாங்கள் தூதரை நம்ப மாட்டோம் அப்படின்னு திமிரா சொன்னாங்க. அதனால வந்து இந்த தண்டனைகளை அவங்க அனுபவித்தாங்க. மரணம் வந்த உடனேயே அல்லாஹ் வந்து உயிர்ப்பித்து எழுப்ப வச்சான். ஆனால் இப்போவே இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு துவா செய்யலாம். அது என்னென்னா, மறுமையில் எங்களுக்கு உன்னுடைய முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அதை எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அறிஞ்சு நம்ம வந்து வாழ்க்கை முறை வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிடணும். திக்ரு செய்யணும், துவா செய்யணும். அப்படி வந்து நம்ம செய்யணும். நம்ம பிரார்த்தனைகள் செய்யும்போது அல்லாஹ்வை வந்து நினைவு கூறணும். எப்படி வந்து நினைவு கூறணும் அப்படின்னா, இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்க வந்து துவா செஞ்சாங்க. அவங்க துவா செய்யும்போது வஹாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது குரானில் இருக்குது. அது 38வது அத்தியாயத்தில் வந்து 35வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி சூரத்துல் அன்பியாவில் வந்து 83வது வசனத்தில் வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா கேட்டாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அவங்க நோயால் துவா கேட்டாங்க. இப்போ கேட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை, அந்த துவாவில் சொன்ன வார்த்தை அர் ரஹ்முர் ராஹிமீன் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீன் வயிற்றில் இருந்து கொண்டு ஒரு துவா செஞ்சாங்க. அது என்னென்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சுப்ஹானக அப்படிங்கும்போது தூய்மையான அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கேட்கும்போது அல்லாஹ் அதுக்குண்டான தன்மையை இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை அறிஞ்சோம்னா நாம் கேட்குற துவாக்களில் அந்த பெயர்களை நாம் என்ன செய்வோம், அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம கேட்போம். அதே மாதிரி 21வது அத்தியாயம் 89வது வசனத்தில் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க துவா செஞ்சாங்க. தன்னுடைய வாரிசுக்காக துவா செஞ்சாங்க. வாரிசீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து அல்லாஹ் வந்து வாரிசு உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் வந்து சமீஉல் அலீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது வந்து என்னென்னா செவியேற்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து மனமிடுவதும், அதை வந்து அந்த பண்புகளை அறிவதும், அறிந்து கொண்டு நம்மளுடைய துவாக்களில் அதை சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்படிலாம் செய்யும்போது அல்லாஹ்வை நம்ம அறிய முடியும், இறையச்சத்தை நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அந்தந்த பண்புகளை பற்றி கேட்கும்போது, அந்த பண்புகளை சொல்லி புகழும்போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. நாம் வந்து அந்த பெயர்களை முதல்ல மனனமிடணும். மனனமிட்டு என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் ஒவ்வொரு துவாக்கள்லையும் அதை வந்து நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி அதிலேருந்து நம்ம துவாக்கள் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். புகாரியில் வந்து 2736வது ஹதீஸில் வந்து எப்படி இருக்குன்னா, பெயர்களை மனனமிட்டு பொருள் விளங்க வேணும், அதை வாழ்க்கையில் முறையாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு 99 பேர் தானா அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ்வுக்கு வந்து 99 பெயர்கள் மட்டுமல்லாமல் வேறு நிறைய பெயர்களும் இருக்கிறது. உஸ்தாத் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது அவங்க குரான்லேயும் ஹதீஸுகள்லையும் பார்த்த விஷயங்களில் 116 பெயர்களை பார்த்ததாக அவங்க சொன்னாங்க. இன்னும் ஏராளமான இருக்கக்கூடும்னு அவங்க சொல்கிறாங்க.
அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் முறையை மாற்றிக்கணும். அதுதான் இந்த குரான் வகுப்புடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதில் வந்து முக்கியமானதாக ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய பெயரை நம்ம அறிஞ்சிக்கிடணும், அதில் உள்ள பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்களெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து புகழ்ந்து அந்த பெயர்களை கொண்டு புகழ்ந்து புகழ்ந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கடந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப பிடித்தவர்களாக முத்தகீன்களாக மாறுவதற்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.